ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ரைட் பைத்தான் ப்ரோக்ராம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான வீடியோவில். அண்ட் நான் உங்கள் ஸ்டார்ட் நவ் லெட் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், ஓகே, இந்த பைத்தான் லாங்குவேஜை நம்ம எப்படி படிக்கலாம்? இட்ஸ் அ சிம்பிள் லாங்குவேஜ். நம்ம இதை எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியும்னா, அதாவது நீ C++ படிக்கிறத விட இந்த லாங்குவேஜை ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம படிக்க முடியும். லைக் இட் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். அதாவது இதை நம்ம இதில் உள்ள மொத்தத்தையும் நம்ம படிக்கிறதுக்கே நம்ம செலவிடக்கூடிய நேரங்கள் ஜஸ்ட் 9 to 10 hours. யா கைஸ், நம்ம 9 to 10 ஹவர்ஸ்க்குள்ளே இதில் உள்ள மொத்த பேசிக்ஸ் அண்ட் ஆல் த காம்ப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம 9 to 10 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 10 மினிட்ஸாக நிறைய வீடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணி பைத்தானை ஃபுல்லாக நம்ம கற்றுக்க வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன? இப்போது என்கிட்ட ஒரு டர்மரிக் பவுடர் இருக்குது, ஓகேங்களா? டர்மரிக் பவுடர். இப்போது இந்த பவுடர் நான் நார்மலாக வச்சுருக்கேன். அண்ட் தென் இதை நான் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். என்கிட்ட வெறும் டூலாக மட்டும் இருந்துச்சுன்னா அது காற்றுல எங்கேயாவது பறந்து போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை நான் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸ்டோரிங், அதாவது இப்போ நான் இதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த நம்ம கண்டெய்னர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டர்மரிக் பவுடரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத டர்மரிக் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை, இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இதை தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த டர்மரிக் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம டேட்டா ஆர் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். So it is this container named as T storage box. அதாவது இந்த கண்டெய்னர், இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு பேர், இந்த வேரியபிள் அப்படிங்கிறதே நம்ம வைக்கிற பேர் தான். அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இட் இஸ் நேம்ட் அஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போது 10 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஆர் அன் டேட்டா. இதை நம்ம வேல்யூன்னு சொல்லலாம், டேட்டான்னு சொல்லலாம். இது நம்பரில் இருக்குல்ல, நம்ம பைத்தானில் உள்ள எல்லா நம்பரையும் இன்டீஜர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஆக்சுவலி கோடிங் எல்லாத்துலேயுமே நம்ம நம்பர் வேல்யூஸை இன்டீஜர் அப்படின்னு நம்ம கோட் பண்ணுவோம், INT அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இதை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ப்ரோக்ராமில். இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வேரியபிள். அதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், A அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். இதை நான் வேரியபிள் அப்படின்னு கன்சியூம் பண்ணிக்கலாம். இட் இஸ் an வேரியபிள். இது ஒரு வேரியபிள். இந்த இடத்துல நான் BC ஆர் உங்களோட பேர் கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் எழுதலாம்னா, let we write this as A equal to 10 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த 10 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை நம்ம ஏங்கிற வேரியபிளுக்குள்ளே நான் சப்ஸ்டியூட் பண்ணி வைக்கிறேன். இந்த 10ங்கிற இந்த டேட்டாவை நான் ஏங்கிற வேரியபிளுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதை வச்சு ஒரு நார்மலாக சின்ன ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் பிசியில் உங்கள் பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது A அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே 10ங்கிற டேட்டாவை சேவ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் B அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே 12 அப்படிங்கிற டேட்டாவை சேவ் பண்ணலாம். இப்போது இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் print A + B அப்படின்னு நான் ஒரு கமெண்ட்டை நான் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன், பைத்தானுக்கு கொடுக்குறேன். இப்போது நான் வேரியபிளும் டேட்டாவும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு
பிரிண்ட் கொடுத்தா என்ன நடக்குங்கிறத பாருங்கள். ரன் கொடுத்துட்டு F5 கிளிக் பண்ணிக்கலாம். சோர்ஸ் ஓகே கொடுத்துட்டா ப்ராப்பர் வேல்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து டேட்டாவை வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது வேரியபிள்ஸை எப்படி இன்னொரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம பார்த்துட்றோம். இப்போது A ஈக்குவல் டு 10 அண்ட் B ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? சாரி 101 10. நெக்ஸ்ட் C ஈக்குவல் டு, இதை நான் ஆட் தானே பண்ணணும். ஸோ நான் வந்து A ப்ளஸ் B அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏங்கிற வேரியபிளையும் பிங்கிற வேரியபிளையும் சிங்கிற வேரியபிளுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அந்தந்த வேரியபிளுக்கான டேட்டாவும் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் அதில் பிரிண்ட் C அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும், ஆன்சர் 20 அப்படின்னு கிடச்சிரும். ரன் பண்ணி பார்ப்போமா? சோர்ஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ப்ராப்பர் வேல்யூ 20 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஈஸியாக பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேன். சும்மா ட்ரை பண்ணி கோட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஒர்க் அவுட் கொஸ்டின் தான் நம்ம சும்மா பார்க்க போகிறோம். நார்மல் சிம்பிள் கொஸ்டின், ஒர்க் அவுட் கொஸ்டின். வேரியபிள்ஸில் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு கொஸ்டின் மாதிரி தான் நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கான கோடிங் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரே கமெண்ட் பண்ணி போங்க. Add A and B and see if value of A is 10, B is 12 and C is 14. Okay guys, thank you for watching. See you next video.